தலைவர் பதவியில வந்து எடுத்த உடனே அவங்க ஒரு பதவி குடுப்பாங்கல்ல. இப்ப எல்முருகனுக்கு இணையமைச்சர் குடுத்தாங்க. ஆமா, அத பத்தி உங்களுக்கு என்ன கவல? எனக்கு என்ன கவல? ஏதோ இல்ல ஒண்ணு அண்ணாமலைக்கு குடுக்குறாங்க. என்ன தேசிய அளவுல தேசிய செயலாளர்னு ஒரு பதவிய கூப்பிட்டுக்கலாம். நல்லா பேசுற தம்பி. டெல்லியில வந்து ஒரு ஸ்போக்ஸ் தமிழிசைக்கு பெர்சனா கவர்னர் குடுத்தாங்க. அதான் சார். இல்ல ஏதாவது வாங்கி குடுக்கணும்னு ஆசைப்பட்டா வாங்கி குடுங்க. நான் தடுக்கவே மாட்டேன். நம்ம வாழ்த்து சொல்லுவோம். அண்ணாமலை மேல மேல வரணும்னு தான் நான்லாம் ஆசைப்படுறேன். என்ன துடுக்குத்தனத்த குறைச்சுக்கணும். நேத்து பேட்டியிலே அவர் ஒத்துக்கிறார். கொஞ்சம் துடுக்கா பேசுவேன்னாரு. அத குறைங்க. அபத்தமா பேசுறத நிறுத்துங்க. நீங்க எந்த பதவிக்கும் மேல ஆளுநரா போங்க. கட்சியுடைய தேசிய தலைவரா கூட வாங்க. தேசிய அளவுல நல்லா பேசுறீங்க. ஸ்போக்ஸ் பெர்சனா வாங்க. டெல்லியில உட்கார்ந்து நல்லா பேசுங்க. ஆனால் அபத்தமா பேசுறத குறைக்கணும். நான் அரசாங்க யாருக்கும் சம்பளம் வாங்குனாதான் தேசபக்தி மிகுந்தவர்னு சொல்ற அந்த அபத்தத்தை முதல்ல ஒழிச்சு கட்டணும். ஏன் தனியார்ல வேலை செஞ்சா மனுஷன் கிடையாது? அவனுக்கு தேசபக்தி கிடையாதா? இந்த மாதிரி பேச்சுக்களை குறைச்சிட்டா அவர் மேல மேல வரட்டுங்கிறது நமக்கு நான் எந்த ஆட்சேபனையும் யாருக்கும் பிரச்சனையா இருக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு வார்த்தை இல்ல. சொல்றாரு. அப்படின்னா தெளிவுபடுத்திட்டாங்கன்னு அர்த்தம். அல்லது பெரிய மனுஷ பண்ணியோ அல்லது யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு அண்ணாமலையே கூட இன்னொரு ஆங்கிலையும் நம்ம பேசணும்ல. அண்ணாமலையே கூட ஜி நான் தான் தடேன்னு அவர் நினைச்சாருன்னா எடப்பாடி நான் ஒதுங்கிக்கிறேன் ஜி, நீங்க அவரை அலையன்ஸ்ல சேர்த்துக்கோங்க, நான் கூட இருந்து வேலை பார்க்கறேன் அப்படின்னு கூட சொல்லிட்டு வந்திருப்பாரு. அரசியல்ல வந்த முதல் நாள்ல இருந்து என்னோட நோக்கம் என்னவோ அதுல இருந்து மாற மாட்டேன்னு சொல்றாரு. அது என்ன நோக்கம்னு சொன்னா நம்ம அதை கொஞ்சம் அலசலாம். அந்த நோக்கம் தான் நமக்கு புரிய மாட்டேதே. இல்ல அது பாஜகவோட என்ன வளர்ச்சி. நோக்கம்? ஊழலை ஒழிக்கிறது அவருடைய நோக்கம்னு நான் நம்புறேன். டிஎம்கே ஃபைல்ஸ்னு 1 வெளியிட்டார், 2 வெளியிட்டார். ஒரு துளி அதுல அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சாரா? இதுதான் ஊழலை ஒழிக்கிற லட்சணமா? விஜய்க்கு கேட்ட கேள்வி அடுத்து அண்ணாமலைக்கு நான் கேட்கிறேன். நீங்க ஊழலை ஒழிக்கிற லட்சணம் இதுதான். அந்த ஃபைல்ஸை வெளியிட்ட பிறகு திமுக உங்களை யாரும் பார்த்தாங்களா? எதுக்காக மௌனமா இருந்தீங்க? விசாரணை ஏஜென்சிகளை எப்படியெல்லாம் செந்தில் பாலாஜிக்கு எதிராக ஏவி விடுறீங்க, தூண்டி விடுறீங்க, வரப்போகுதுன்னு முன்னாடி அறிவிக்கிறீங்க. அந்த யானைக்கு வர்ற மணி ஓசை மாதிரி நீங்க முதல்ல ஒழிச்சிடுறீங்க. யானை பின்னாடி வருது, கரெக்டா இடி வருது, செந்தில் பாலாஜி தூக்குறாங்க, உள்ள வைக்கிறாங்க. இதெல்லாம் செய்றீங்களே. டிஎம்கே ஃபைல்ஸ் 1, 2ன்னு வெளியிட்டு பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் ஊழலை வெளியில கொண்டு வந்தீங்களே, இந்த கள்ள மௌனம் ஏன்? ஏதாவது ஒரு விஷயத்துல அண்ணாமலை தெளிவா இருக்கிறா, தெளிவா நடை போறான்னு ஒன்ன சொல்லுங்க பாப்போம் எனக்கு. இல்ல நான் யாரை பத்தி தரக்குறைவா பேசுனதில்லைங்கிறார். தற்குறிங்கிற வார்த்தை கௌரவமான வார்த்தையான்னு எனக்கு தெரியாது. அரசியல் இதெல்லாம் பார்த்தா அரசியலே பண்ண முடியாது. பட் பேசுறவர், ஒரு கருத்தை சொல்றவர், அதற்கு நாம் தகுதியானவரான்னு பார்க்கணும். இப்போ நான் யோகியன்னு எந்த இடத்துல நான் சொல்ல மாட்டேன். ஆனா அயோக்கியனா இல்லாம இருக்கிறதுக்கு நான் முழு மூச்சா பாடுபடுவேன். நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை சார். உலகம் சொல்லணும் சார் நான் யோகியன்னு.